கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கக்கூடிய பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல. ஆனால் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவங்க எல்லாரும் கிறிஸ்தவங்களாக இருக்கிறது இல்லைன்றது தான் உண்மையான வார்த்தை. பல வருஷமாக தொடர்ந்து ஒரு சபைக்கு போகிறதுனால நாம் தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளா, பரிசுத்தமுள்ள கிறிஸ்தவராக வாழ்கிறோன்னு சொல்லிட முடியாது. சத்தியம் அறியாமல் வாழக்கூடிய ஒருத்தர் பல வருஷமாக கிறிஸ்தவர்னு மத ரீதியாக காட்டிக்கிட்டாலும் ரட்சிக்கப்படாதவராக இருக்க முடியும். கிறிஸ்தவ பாரம்பரியம் தலைமுறையாக கிறிஸ்தவர்ன்ற பெருமை ஒன்றுத்துக்குமே உதவாது. பாடல் பாடுறது, வேதத்தில் இருக்கக்கூடிய சம்பவங்களை அறிஞ்சிருக்கிறது, இசை வாசிக்கிறது, காணிக்க கொடுக்கறதுன்னு பல காரியங்களை வழக்கமாக செய்கிறவங்க கூட தேவனை அறிய வேண்டிய பிரகாரம் அறியாமல் இருக்க முடியும். அதனால் இன்றைக்கி நம்ம இன்னைய சிந்தனை பகுதியில் இதை கவனமாக ஆய்வு செய்வோம். மாலை மயங்குகிற வேளையில் ஒரு வாலிபன் தன்னுடைய மோட்டார் சைக்கிளில் சாலையில் போயிட்டு இருந்தான். அவன் வரதை பார்த்த ஒரு போலீஸ்காரர் அவனுடைய மோட்டார் சைக்கிளை நிறுத்தி, தம்பி, விளக்கை எரிய செய்யாமல் ஏன் மோட்டார் சைக்கிளை ஓட்டிகிட்டு வர்றேன்னு சொல்லி கேட்டார். உடனே அவன், இந்த சாலையில் இருபுறமும் அநேக விளக்குகள் எரியுது, பட்ட பகலை போல் வெளிச்சமாக இருக்குது, ஏன் மோட்டார் சைக்கிளில் வெளிச்சம் இல்லாதது ஒரு குற்றமா அப்படின்னு சொல்லி கேட்டான். அவன் கேட்டது நியாயமாக அவருக்கு தோணுச்சு. இதை கேட்ட போலீஸ்காரர் அவனுக்கு அவனுடைய தவறை சுட்டி காட்ட அவனை சாலையின் ஒரு ஓரமாக அழைச்சிட்டு போய் அவனுடைய மோட்டார் சைக்கிளில் பின் சக்கரத்தில் இருந்த காற்றை பிடுங்கி விட்டார். காற்று எல்லா இடத்துலையும் தான் இருக்குது, ஆனால் உன் மோட்டார் சைக்கிளில் காற்று இல்லைன்னா உன்னால் ஓட்டிகிட்டு போக முடியுமான்னு கேட்டார். இந்த காரியம் வாலிபனை கோபமடைய செஞ்சாலும் கொஞ்ச நேரத்தில் அது அவனை சிந்திக்க வச்சிச்சு. பிரியமானவர்களே, நீங்கள் கூட கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் வளர்ந்தவங்களாக இருக்கலாம். பெற்றோரை அழைச்சிட்டு போனதுனால நீங்கள் சபைக்கு செல்லக்கூடிய பழக்கத்தில் வந்திருக்கலாம். பெற்றோர் கண்டிப்பாங்களேன்ற கட்டாயத்தில் நீங்கள் வேதம் வாசிக்கிறது போல் நடிக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் சொந்த இரட்சகரான்றதை நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கலாம், ஆனால் உங்கள் உள்ளத்தில் ஒளி இருக்குதா? நீங்கள் வெளிச்சத்தில் வாழ்கிறவங்களா இல்லை இருட்டில் வாழ்கிறவங்களா? இருள் இருக்கக்கூடிய இடத்துல பாவமும் பயமும் குடிக்கொள்ளும். வேத புத்தகத்தில் இருளானது பிசாசையும் அவனுடைய பிள்ளைகளையும் குறிக்குது. அப்படின்னா ஒளியானவர் யாரு? மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான்னு இயேசு கிறிஸ்து யோவான் 8:12 சொல்கிறாரு. இந்த ஒளி குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய அங்கத்தினர் ஒவ்வொருவருக்குள்ளேயும் காணப்படணும். சிலர் சொல்லுவாங்க, என்னுடைய தாய் எப்பயுமே எனக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு. அது நல்லது தான். ஆனால் நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? நீங்கள் குடும்பத்தோடு இணைஞ்சு குடும்ப ஜெபம் செய்யலாம், ஆனால் தனிப்பட்ட விதத்தில் கிறிஸ்துவோட தொடர்பு உங்களுக்கு இருக்குதா? நம்ம பரம்பரை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால பரலோகத்தில் நமக்குன்னு ஒரு இடம் கொடுக்கப்படாது. ஆலயத்துக்கு போகிறதோ, பெற்றோருடைய ஜெபமோ, மனைவியினுடைய ஜெபமோ நம்மளை சுத்தமானா தேவனுக்கு முன்னாடி நிலைநிறுத்தாது. அவங்களுடைய ஜெபம் நிச்சயம் உங்களை தீங்கிலிருந்து பாதுகாக்கும், ரட்சிக்கப்பட வழியை திறக்கும். ஆனால் தேவனோட தனிப்பட்ட முறையில் உறவாடக்கூடிய அனுபவம் நிச்சயம் நமக்கு இருக்கணும். அதுதான் நம்மளை கரை திரையற்றவர்களாக நிற்க செய்யும். உங்களுடைய பெற்றோருடைய ஜெபத்தை, மனைவியினுடைய ஜெபத்தை நம்பி வாழ்ந்துட்டுருக்கிறவங்களா நீங்கள்? தாயும் பிள்ளையும்னாலும் வாயும் வயிறும் வேறு தானே. நம்மளுடைய வயிற்றுக்கு நாம் தானே சாப்பிடணும். அதுபோல தான் தேவனோடுள்ள ஐக்கியமும் நம் மோட்டார் சைக்கிள் உள்ள குறைய சரி செய்யாமல் மற்றவங்களுடைய வெளிச்சத்தையே நம்பி வாழ்கிறது நம்மளை இக்கட்டான சூழ்நிலையில் கொண்டு போய் விட்டுடும். நாம் நம்மளுடைய குறைவுகளை மெய்யான ஜீவ ஒளியாகிய இயேசுவின் வார்த்தைகளால் சரி செய்து கொள்ளலாம். அதுதான் எப்பயுமே நம்மளை பாவ படிக்குழியிலிருந்தும் ஆவிக்குரிய வீழ்ச்சியிலிருந்தும் பாதுகாக்கும். இன்றைக்கே அவரோட தனித்திருக்கக்கூடிய தருணத்தை நியமியுங்க. அவருடைய வார்த்தை உங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கும். அதை பின்பற்றி ஜீவ ஒளியில் நடந்து பிரகாசமாக இருங்க. தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.